ப்ரோ இது இன்ஜின் சீஸ்டு ப்ரோ அடிஷனலாக மாற்றுற மாதிரி இருக்கும். மாற்றிட்டு சர்வீஸ் சென்டரில் வச்சுருக்காங்க. ஜாகுவாருக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர்லேருந்து வந்து மேஜர் ஒர்க்காக இருக்கும். நாங்கள் கொடுக்கும்போது நல்லா தான் கொடுத்தோம். மோட்டார் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்திருக்காங்க கார் எடுத்துகிட்டு. பில் வந்து அதிகமாக போட்டுருவாங்களான்னு சொல்லி லேபரோட சேர்த்து எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து தான் இந்த வண்டியில் ஏதோ பின்னாடி வச்சிருக்காங்க. அதுக்கு இது பிடிச்சி ஃபைனாக போட்டக்கூடாது. இது ரோடு ஃபுல்லாக தண்ணியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் இந்த யூடியூப் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இந்த vlog எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் மெக்கானிக் அப்படிங்கிற ஒருத்தங்க நமக்கு இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் ஒருத்தர் இருக்கார். அவரை நான் வந்து ப்ரீமியம் கார் டாக்டர் அப்படின்னு தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் எப்பவுமே சொல்லுவேன். என் ஃபோனில் கூட அவரோட நேமை நான் அப்படி தான் சேவ் பண்ணியிருக்கேன். அவரை இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து இன்றைக்கி வந்து நம்ம அவரோட கேரேஜை விசிட் பண்ணி எந்த மாதிரி கார்ஸ்க்குலாம் அவர் வந்து சர்வீஸ் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த vlog வந்து கார் வச்சிருக்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் சரி ஒருவேளை யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். இப்போ நமக்கு லஞ்சுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ரைஸும் ஆட்டுக்கால் குழம்பும். இப்போ வெளியே வெயில் பார்த்தீங்கன்னா 35 டிகிரி காமிக்குது. முந்தா நேற்று தான் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுது. மழை வந்தாலும் பயங்கரமாக அடிக்குது. ரோடு ஃபுல்லாக தண்ணியாக ஓடிக்கிட்டு இருக்கு. வெயில் அடித்தாலும் பயங்கரமாக இருக்குது. வெதர் இவ்வளோ ஹாட்டாக இருக்குது. நம்ம ஊட்டி போகலான்னு பார்த்தா அங்கே போனாலுமே வெயில் தான். ஒரு 5 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கிளைமேட் சில்லாச்சு. சரி, நம்ம இப்போ வந்து இங்கே காருக்குள்ளே உட்காந்து ஏசி போட்டு வெதர் ஹாட்டாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம். வெளியே 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு சரி, நடந்து போயிட்டு இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. வெயிட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். நம்ம வண்டியில இந்த பொல்யூஷன் சர்டிபிகேட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அது வேற போய் இன்னைக்கு ரினியூவல் பண்ணணும். அதுக்கு இது பிடிச்சி ஃபைனா போட்டக்கூடாது. இந்த ரோடு அந்த காலத்துல இருந்தே டிராபிக் தான். கோயம்புத்தூர்ல சக்தி ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த வண்டியில ஏதோ பின்னாடி வச்சிருக்காங்க. இது என்ன, இது ஸ்பாய்லரா என்னது, இது ஸ்பாய்லரா என்னது? ஓகே, பிரேக் அடிச்சு லைட் எரியுது. ரொம்ப மோசம். வெளியே வந்து உங்களுக்கு வெயில் 35 டிகிரின்னு சொன்னா 39 டிகிரி ஆயிடுச்சு. ரோட்ல நம்ம விட்டா ஆம்லேட் போட்டலாம் போல அந்த கண்டிஷன்ல இருக்கு. கரண்டா நம்ம வண்டி பாத்தீங்கன்னா மைலேஜ் வந்து 100/10.4னா ஆவரேஜா 9க்கு மேல ரிட்டர்ன் பண்ணு போல. ரியல் வேர்ல்டுன்னு போட்டா ஒரு 8:30க்கு மேல வரும் போல. கொஞ்சம் டிராபிக் தான், பட் மைலேஜ் பரவாயில்ல. 40 டிகிரி ஆயிடுச்சு பாருங்க. மேல இருக்கு பாருங்க. நான் சொன்ன டென்ட் அதான். இங்க ஏரியால பாத்தீங்கன்னா இந்த டென்ட் நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஆப்போசிட்ல பாருங்க, அங்கேயும் டென்ட் தான். நம்மளோட கேரேஜ் இன்னும் கரெக்டா 3 நிமிஷத்துல வந்துடும் அப்படின்னு சொல்லி மேப் போட்டிருக்கு. ஸோ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டா நமக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கு பாருங்க. Your destination is on the left. ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்தாச்சு. ஜான் மோட்டார் ஒர்க்ஸ். ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. இவர் தான் நான் சொன்ன அந்த ப்ரீமியம் காரோட டாக்டர் ஜான் மோட்டார் ஒர்க்ஸோட ஓனர் இவர் தான். இது என்ன கார் ப்ரோ? அடையாளமே தெரியாம நின்றுருக்கு. ப்ரோ இது ஆக்சுவலி ஆடி A4. A4 அது? ஆக்சுவலி ஆடி A4 என்னன்னா இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா சரி நம்ம சூப்பர் பெட்ரோல் சூப்பர் இருக்குங்களா யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தா ஜெட்டான்னு நினச்சேன் நான். இன்ஜின் எல்லாம் சேம் தான். சேம் டிரான்ஸ்மிஷன் மட்டும் டிஃபர் ஆகும். அப்படி பட் இன்ஜின் சேம். என்ன ஒர்க் ப்ரோ அது? இன்ஜின் வந்து சீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஓ, சீசி ஆயிடுச்சு. இப்போ கஸ்டமர் ஆக்சுவலி என்னன்னா ஆயில் பார்க்காம ஓட்டிட்டாங்க. சரி. அப்புறம் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்லயும் ஆயில் டியூ காமிச்சோம். கரெக்டாக மெயின்டைன் பண்ணல. ஓ சரி. பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிஸ்டனே பிடிச்சிருச்சு. ஆக்சுவலி தான் டேம்பர் புள்ளி வந்து நம்ம ரொட்டேட் பண்ணவே முடியல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ பிஸ்டன் ஃபுல்லாகவே ஜாம் ஆயிடுச்சு. ஷோரூம்ல பார்த்தா இன்ஜினே மாற்ற சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்றோம், இன்ஜினை டவுன் பண்ணிட்டு சரி ஃபுல்லா டிஸ்மாண்டில் பண்ணிட்டு அப்படி அதில் என்னென்ன மாற்றணுமோ அதை மட்டும் மாற்றிட்டு கஸ்டமருக்கு என்ன ஃபேவரோ அதை நம்ம பண்ண போகிறோம். ப்ரோ, உங்களை வந்து எனக்கு பல வருஷமாக பர்சனலாக தெரியும். பட் என்னோட ஆடியன்ஸுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களை காமிக்கிறேன். ஸோ உங்களை பற்றி, உங்களோட கேரேஜ் பற்றி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, நீங்கள் வந்து இந்த ஃபீல்டு எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து என்னோட ஆடியன்ஸ்கிட்ட சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னோட கரியரில். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ்னு ஒர்க் பண்ணிருந்தோம். டாட்டா, அதுக்கப்புறம் ஃபோர்டு, அதுக்கப்புறம் லோக்கல் கேரேஜ் லைக் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே வரும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கெயின் பண்ணிக்கலாம். ப்ரோ, ஒரு கார்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. உங்களோட கேரேஜில் வந்து நீங்கள் எந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? நம்ம கேரேஜில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மைனர் சர்வீஸ்லேருந்து மேஜர் வரைக்கும் பண்ணுறோம் ப்ரோ. இப்போ மைனர் சர்வீஸ் லைக் ஆயில் சர்வீஸு, பிரேக் பேட் ரிப்ளேஸ்மெண்ட்டு, பிரேக் ஆயில் ரிப்ளேஸ்மெண்ட்டு,
அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனர் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதில் மேஜர் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா லைக் டைமிங் பெல்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு. இன்க்ளீஸ் நம்ம BMW அந்த மாதிரி வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினை கீழே இறக்கி அப்புறம் டைமிங் பெல்ட் வச்சு மறுபடியும் நம்ம உள்ளே தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வண்டியில். சில வண்டியில் பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வரும். அதுவும் உங்களுக்கு மேஜர் ஒர்க்கில் தான் கவர் ஆகும். நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ இடையில ஃபில்டாக இருந்துச்சு. ஒரு 6-7 வண்டி பக்கம் நம்ம கஸ்டமர்ஸ் இங்கே கோயம்புத்தூர் கஸ்டமர்ஸ் அங்கே மாட்டிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு. நாங்கள் போய் அங்கே சப்போர்ட் டீம் அனுப்பி அங்கேருந்து ரெக்கவர் பண்ணி ஆக்சுவலி இப்போ ஸ்டில் ரன்னிங். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வாஷிங்கில் ஜென்ரல் வாஷ் தான் பண்ணுவாங்க. நம்மகிட்ட வந்து ஃபோம் வாஷு பர்டிகுலர்லி வந்து நல்லா ஷைனாக இருக்கும். இதில் வாஷுக்கே தனியாக ப்ரீமியமான குவாலிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சோப் ஆயிலில் நம்ம இதில் ஆக்சுவலாக வேக்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்போ உங்களுக்கு நம்ம வாஷ் பண்ணும்போதே ஒரு கோட்டிங் பண்ண மாதிரி நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். பாடி ஷாப் இருக்குது, டிங்கரிங் பெயிண்டிங் இருக்குது. ப்ரோ உங்கள்கிட்ட வந்து எப்போ வந்தாலுமே சரி ஒரு கார் ஷோரூமுக்குள்ள வந்த மாதிரி ஃபுல்லாக கார்ஸாகவே இருக்குது. ஒரு கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க காரை வந்து குயிக்காக காரை கொடுத்து குயிக்காக சர்வீஸ் பண்ணி வெளியே எடுக்கணும்னு நினைப்பாங்க. இவ்வளோ கார் வச்சுருக்கீங்க, எப்படி உங்களால் வந்து டைமுக்கு டெலிவரி கொடுக்க முடியுது? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து மேஜர் ஒர்க்காக இருக்கும். அதுக்கு ஒரு டீம் வச்சுருக்கோம். அப்புறம் மைனர் ஒர்க் நார்மலாக ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு அந்த மாதிரி ஒர்க் அவங்களுக்கு ஒரு டீம் வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் அவங்க வெயிட் பண்ணாவே வி கேன் டூ த ப்ராசஸ். நம்ம அதுக்குள்ளே அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணாலோ இந்த கிளஸ்டரில் என்னென்ன வருதோ இந்த ப்ராசஸ் நம்ம கேரி அவுட் பண்ணிக்கலாம். இந்த பிரேக் ஆயில் ரிப்ளேஸ் பண்ணாலும் சரி, பிரேக் பேட் ரிப்ளேஸ் பண்ணாலும் சரி, ஆயில் ரிப்ளேஸ் பண்ணாலும் சரி, ரெடியாகவே எல்லாரும் மேக்ஸிமம் ப்ரீமியமோட காசு எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. இதுக்கு ஒரு டீம் நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட வந்து எந்த கார் வந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரிஜினல் ஸ்பேரை வந்து சோர்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவீங்க. நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. ஜெர்மன் காசு தான் நம்ம மேக்ஸிமம் டீல் பண்ணிருக்கோம். ஒரு AT பிரேக் பேட் இருக்கட்டும், பிரெம்போ இருக்கட்டும், டெக்ஸ்டார் இருக்கட்டும், ஆக்சுவலி இது எல்லாமே டாப் பிராண்ட்ஸ் தான். இந்த பிரேக் பேட்ஸ்லையும் ப்ராப்ளம் வந்ததில்லை. நம்ம எல்லா மூணுமே நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம். கஸ்டமர்ஸ் வந்து இதை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு AT போடுங்க, டெக்ஸ்டார் போடுங்க, அப்புறம் இந்த பிரெம்போ போடுங்க, ஜிம்பர்மேன் போடுங்க அப்படின்னு அவங்க வந்து ஒவ்வொரு பிராண்ட் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. பிரெம்போ அப்படின்னு சொன்னோடனே வந்து எனக்கு நம்ம வண்டி ஞாபகம் வந்துருச்சு. நம்ம வண்டிக்கு நீங்கள் பிரெம்போ தான் போட்டு கொடுத்தீங்க. லைஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ப்ரோ. வேர்ல்டு நம்பர் 1 பிராண்ட், நம்பர் 1ன்றோட நிறைய பேருக்கு அந்த பிரெம்போங்கிறது பிடிச்சிருந்துருக்கு. ஏன்னா மெனி ஆஃப் த கஸ்டமர்ஸ் லைக் பிரெம்போ. அதனால தான் உங்களுக்கு நான் அந்த பிரெம்போ ப்ரிஃபர் பண்ணேன். இட் வில் டூ அ குட் ஜாப். ப்ரோ இப்போ நீங்கள் வந்து வண்டிக்கு மைனர்லேருந்து மேஜர் சர்வீஸ் வரைக்கும் பண்ணுறீங்க எனக்கு தெரியும். ஆக்சிடென்ட் ஆகி நிறைய வண்டி வரும். அந்த வண்டிகளுக்கு வந்து நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் கிளைம் ப்ராசஸ் பண்ணுறீங்களா? ப்ரோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சர்வீஸும் பண்ணுறோம், பார்த்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் கிளைமும் பண்ணுறோம். அவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிடும். அது ஆக்சுவலாக ஒரு 4-5 ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா we can do the process. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். கேரேஜுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங்க்கு ஒரு சின்ன ஒரு பூத் செட்டப்பில் போட்டிருக்கோம். ப்ரோ நீங்கள் வந்து எந்தெந்த காருக்கெலாம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க? உங்கள்கிட்ட இருக்க டூல் வந்து எந்தெந்த கார் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம்? பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு போலோ, அதுலேருந்து நம்ம கரியர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி போலோலேருந்து நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு வைங்களேன். VW ஒரு குரூப்பு, ஸ்கோடா ஒரு குரூப்பு, அப்புறம் ஆடி, இது மூணுக்குமே ஒரு தனி டூல் நம்ம செப்பரேட்டாக வச்சுருக்கோம். அது போக BMWக்கு ஒரு தனி டூல் வச்சுருக்கோம். எல்லா வண்டிக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி யூனிவர்சலாக ஒரு டூல் வச்சுருக்கோம். அது போக நார்மல் ஸ்கேனிங்லேருந்து ரீசெட் வரைக்கும், அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்கு, அடாப்டேஷன், கம்யூனிகேஷன், அது மாதிரி நிறைய டிரான்ஸ்மிஷனுக்கு கோடிங்கு, அப்புறம் ABS கோடிங்கு, அதுக்குன்னு தனியாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி டூல் வச்சுருக்கோம். எல்லா காரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மகிட்ட டூல் இருக்குது. பொதுவாக ஒரு கார் வந்து உங்கள்கிட்ட ஜென்ரல் சர்வீஸ் வருது அப்படின்னா அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்குவீங்க? இப்போ ஒரு ஜென்ரல் சர்வீஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 o'clock நம்ம வண்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஜென்ரல் சர்வீஸ் பொறுத்தளவுக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம்னா ஒரு இயர்லி மெயின்டெனன்ஸ் மாதிரி அதில் செக் பண்ணுவோம். ஜென்ரல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், AC ஃபில்டர், அப்புறம் இன்கேஸ் அதில் வந்து கிலோமீட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஓடிச்சுன்னா நம்ம டீசல் ஃபில்டர் அடிஷனலாக மாற்றுற மாதிரி இருக்கும். மாற்றிட்டு அதுக்கப்புறம் 4 வீல் பிரேக் செக் பண்ணுவோம். எப்படி பிரேக் பேட்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் அண்டர் சேஸில் ஏதாவது அடிபட்டிருக்கா, சஸ்பென்ஷன் புஷஸு, இன்ஜின் பெட்ஸு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். அப்புறம் அதில் ஆயில் லீக்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு நம்ம கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணுவோம். இன்கேஸ் அவங்களுக்கு டைம் இருந்தால் நம்ம அது ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா ஷோரூமில் எப்படி நீங்கள் வெளியே எடுக்கிறீங்களோ ஒரு மார்னிங் கொடுத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் போல் நம்ம எடுத்துக்கலாம். ஃபோம் வாஷ் இருக்குது, வாஷிங்கோட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சில இடத்துல வந்து ப்ரீமியம் கார் சர்வீஸ் பண்ணுற இடத்துல வந்து ரெகுலர் கார்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி? நம்ம கேரேஜில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரீமியம் கார்ஸ் தான் வரும். மாருதி ஃபேமிலியில் வந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். இவங்களுக்கு தனி ட்ரீட்மெண்ட்டு, ப்ரீமியம் காருக்கு தனி ட்ரீட்மெண்ட்டு, அந்த மாதிரிலாம் இதில் ப்ரோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரீமியம் காரை சர்வீஸ் பண்ணுறது தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ரெகுலர் காரை கொண்டு வரவங்களுக்கு வந்து இவங்க ப்ரீமியம் காரை சர்வீஸ் பண்ணுறாங்களே பில்லை வந்து அதிகமாக போட்டுருவாங்களான்னு சொல்லி கஸ்டமருக்கு சின்ன டவுட் இருக்கும். எப்படி ப்ரோ? மாருதி பொறுத்தளவுக்கு ஸ்பேர்ஸோட காஸ்ட்லாம் அது என்னவோ நம்ம அதுதான் போட போகிறோம். ப்ரீமியம் கார் சர்வீஸ் பண்ணுறதுனால நாங்கள் இதுக்கு நம்ம காஸ்ட் வைஸ் நம்ம ஜாஸ்தியெல்லாம் பண்ண மாட்டோம் ப்ரோ. இதுக்கு என்னவோ அதை நம்ம பண்ண போகிறோம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்காங்க கார் எடுத்துகிட்டு, திடீர்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டியூ காமிச்சிருச்சு, இல்லை பிரேக் பட வந்து வான் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து இங்கே வராங்கன்னா குயிக் சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? எக்ஸாக்ட்லி கொடுக்கலாம் ப்ரோ. நம்மகிட்ட இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வராங்க, இன்கேஸ் சர்வீஸ் டியூ காமிக்குது அப்படின்னா, இன்கேஸ் அதுனா நார்மலாக ஒரு ஆயில் சர்வீஸு, பிரேக் பேட் சர்வீஸு, அப்புறம் பிரேக் ஆயில் சர்வீஸு அந்த மாதிரி காமிக்கும்போது நம்மகிட்ட வந்து எப்போவுமே ரெடியாக ஸ்டாக் வச்சுருக்கோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா பிரேக் பேட்ஸாக இருக்கட்டும், ஆயில் ஃபில்டர்ஸாக இருக்கட்டும்,
ப்ரீமியம் கார் ஒரு செட் ஆஃப் ஃபில்டர்ஸ் நம்மகிட்ட ரெடியாக ஸ்டாக் இருக்குது, கஸ்டமர் லான்ச் இருக்குது. அப்போ அவங்க வெயிட் பண்ணும்போது நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக அவங்க கையில் ரெடியாக கொடுத்துடலாம். ஒரு சில சர்வீஸ் சென்டரில் வந்து காருக்கு ஸ்பேர் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. வித்தின் ஃபியூ டேஸ்லேயே வந்து ஸ்பேர் போயிடும். திருப்பி அந்த சர்வீஸ் சென்டர்கிட்ட போய் கேட்டால் நாங்கள் கொடுக்கும்போது நல்லா தான் கொடுத்தோம், மோட்டார் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கேரண்டி வாரண்டி கொடுக்குமேன்னு சொல்லிட்டு ஒன்று டெம்பரரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆக்சுவலி ஒரு நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா நான் நிறையா ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பொருள் மாட்டுவோம், கம்ப்ளைண்ட் ஆகும், அந்த மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா மார்க்கெட்டில் எந்தெந்த பெஸ்ட் குவாலிட்டி அதை செலக்ட் பண்ணிட்டு அதுதான் நம்ம கஸ்டமருக்கும் நம்ம கொடுக்குறோம். அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், மறுபடியும் கொண்டு வரக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாட் இருக்கும், இந்த வண்டிக்கு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நாங்கள் செலக்டிவாக நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். வாரண்டியோட நம்ம கஸ்டமருக்கே ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் பிரேக் ஃபால்ட் சொல்லியிருந்தீங்க, அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேர்ஸே நான் சோர்ஸ் பண்ணி அது என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியுமோ உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஆக்சுவலி கஸ்டமர்ஸுக்குமே என்ன பெஸ்ட்டோ அதுதான் நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ தான் அவங்க ஒன்றொருத்தவங்களை ரெஃபர் பண்ணுவாங்க, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 5 பேரை ரெஃபர் பண்ணுறாங்க, அந்த 5 பேர் 50 ஆகும், அந்த 50 100 ஆகும். இப்படி தான் நான் என்னோடய க்ரோத்து என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் க்ரோத் ஆகிருக்கு. ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர்லேருந்து எவ்வளோ % வரைக்கும் உங்களால் ரீசனபிளாக சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும்? ஷோரூம் கம்பேர் பண்ணும்போது நம்ம அதிகபட்சம் ஒரு 40 to 45% கஸ்டமருக்கு பெனிஃபிட்டாக பண்ணி கொடுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினலே போட்டு ஸ்பேர் கஸ்டமருக்கு வந்து சோர்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ப்ரோ நீங்கள் வந்து எந்த கார் கொண்டு வந்தாலும் ரீசனபிளாக சர்வீஸ் பண்ணி தருவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் என்னோட ஆடியன்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ பார்த்துட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணி தர முடியுமா? கண்டிப்பாக பண்ணுறோம் ப்ரோ, பெஸ்ட் ப்ரைஸ்லையும் பண்ணித்தரோம். அது போக உங்களுக்கு ப்ரீமியம் கார் வாஷ் உங்களுக்கு நான் காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுக்குறேன் ப்ரோ. ஃபைனலாக வந்து உங்களோட சர்வீஸ் சென்டரை பற்றி என்னோட யூடியூப் ஆடியன்ஸ்கிட்ட வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் வந்து குவாலிட்டி ஷோரூமில் எப்படி அவங்க டெலிவர் பண்ணுறாங்களோ அதே சேம் குவாலிட்டி நம்மளும் பண்ணலாம் ப்ரோ. மேஜர் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அசம்பிளியாக தான் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. கியர் பாக்ஸ் அசம்பிளின்னு பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் வரும், சால்நாய்ட்ஸ் வரும். ஒரு இஷ்யூனால வண்டி மூவ் ஆகாமல் இருக்கலாம், ப்ராப்பராக டயக்னைஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன ஒரு சைல்டு பார்ட் மாற்றினாலும் வி ஹேவ் அ பார்ட், என்ன பார்ட் போயிருக்கோ அதை மட்டும் நம்ம பண்ணும்போது கஸ்டமர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 3 லட்ச ரூபா முடிகிற வேலை வெறும் ஒரு 30,000 20,000 ரூபாயில முடியும் போது they'll be happy. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. அதில் நீங்கள் ஜான் மோட்டார் ஒர்க்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த இன்ஸ்டாவில் வந்துடும். ஜான் மோட்டார் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகே ப்ரோ, என் வண்டி முடிஞ்சா நான் அப்படியே கிளம்புறேன். தாராளமாக ப்ரோ. தேங்க்யூ. ஓகே ப்ரோ. ஆமாம், எனக்கும் ஷூட் பண்ண பெர்மிஷன் கொடுத்ததுக்கு. இப்போ ரெகுலர் கார்ஸுக்கு வந்து ஸ்பேர் சோர்ஸ் பண்ணுறது ஈஸி. பட் ரெகுலர் கார்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில கார்ஸுக்கு வந்து ஸ்பேர்ஸ் டிமாண்டாக இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கார்ஸுக்கு கூட இவங்க ஸ்பேரை சோர்ஸ் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் என்னோட காரை 2 இடத்துல தான் நம்பி சர்வீஸ் கொடுப்பேன். ஒன்று ஜான் மோட்டார் ஒர்க்ஸ், இன்னொன்று ஜாகுவாரோட ஆத்தரைஸ்டு சென்டர். இப்போ நம்ம ஜாகுவாருக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரெகுலர் ஸ்பார்க் பிளக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 40,000 நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். ஐஎன் கார்ஸில் வரது பார்த்தீங்கன்னா இரிடியம் ஸ்பார்க் பிளக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பார்க் பிளக்கோட லைஃபும் ஜாஸ்தி. இது பார்த்தீங்கன்னா நம்ம 1 லட்சத்துலேருந்து 1,50,000 கூட நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நம்ம கார் பார்த்தீங்கன்னா இப்போ அதை 90,000லேயே மாற்றிட்டோம். ஸ்பார்க் பிளக் மாற்றினதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே கூடியிருக்கு. இன்ஜினில் பார்த்தீங்கன்னா குட்டி லேக் கூட ஃபிக்ஸ் ஆகி இப்போ ட்ரைவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் கார் மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஜாகுவாரோட கியர் ஆயில், அதை வந்து க்ரௌன் ஆயில்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக சொல்லணும்னா, அதை வந்து 1 lakh kilometers ஆர் வந்து 10 வருஷத்தில் இப்படி ஒரு இன்டர்வலை வந்து ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் வச்சுருக்காங்க. நம்ம அதை இப்போ 90,000 kilometersலேயே மாற்றிட்டோம். சில விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நம்ம சொல்ல முடியும். இதை வந்து நம்ம வீடியோல காமிக்க முடியாது. கியர் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா இப்போ மொதோடவே சூப்பர் ஸ்மூத்தா இருக்கு. ஆட்டோமேட்டிக் கார்ஸ்ல கியர் ஆயில சேஞ்ச் பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் கூடுமா இல்ல மைலேஜ் கூடுமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா கியர் ஃபாஸ்டா ஷிஃப்ட் ஆகிறது மட்டும் இல்லாம சிட்டிக்குள்ளே பாத்தீங்கன்னா மைலேஜ் வந்து டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது வந்து எனக்கு தெரியும், நான் பர்சனலா டிரைவ் பண்ணிருக்கனால எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா 1 lakh kilometersல கியர் ஆயில வந்து நம்ம ப்ராப்பரா ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கியர் பாக்ஸோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். காரையும் பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஒன்னாலும் சரி நம்ம லைஃப் லாங்கா காரை வச்சுக்கலாம். இவங்களோட சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான் நான் கூகுள் ரிவ்யூ வரைக்கும் என்னோட கை போகும். இவங்களுக்கு வந்து கூகுள்லையுமே நான் வந்து ரிவ்யூ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஜான் மோட்டார்ஸோட சர்வீஸுங்கிறது வந்து எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்லா இருந்திருக்கு. நீங்கள் எந்த கார் வச்சுருந்தாலும் சரி நம்பி கொண்டு போகலாம். இவங்களோட சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். சரி, இப்போ நம்ம காருக்கு ஸ்பார்க் பிளக், க்ரௌன் ஆயில், ஏடிஎஃப் ஃபில்டர், லேபரோட சேர்த்து எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
4 இரிடியம் ஸ்பார்க் பிளக் அதுக்கு வந்து 4400 போட்டிருக்காங்க. ஏடிஎஃப் ஆயில் அதாவது வந்து க்ரௌன் ஆயில் ஆர் கியர் பாக்ஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க 11550 போட்டிருக்காங்க. ஏடி ஃபில்டர் ஒரு 6500 போட்டிருக்காங்க. லேபர் பார்த்தீங்கன்னா ஒரு 2800 போட்டிருக்காங்க. டோட்டலாக நமக்கு வந்து 25250 போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாகுவாருக்கு இந்த சர்வீஸுக்கு இந்த பில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள். இன்னும் ஒரு 1 லட்சம் கிலோமீட்டருக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ட்ரைவ் பண்ணலாம்.